இப்போ 11 வந்து இன்னைக்கு நம்ம காலையில் அண்ணன் திருமாவுடைய அறிக்கை படிக்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது. அந்த முடிவு அவங்களோட தைரியமாக எடுக்க முடியாத சூழலும் இருக்கு. என்ன காரணம்னா திமுக அலைன்ஸ். இப்போ திமுகவில் ஸ்டாலினே தோத்துட்டாரு. திமுக தோற்றதை விட திமுக ஸ்டாலின் தோற்று தான் பெரிய சோகமான ஒரு நிகழ்வாக இருக்குது. 2 சீட் வந்து விசிகா கிட்ட இருக்குது. ஒன்று வன்னியரசனை, இன்னொன்று ஜோதிமணி. வன்னியரசனை அண்ணன் திருமாவே வந்து போராட இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இவர் திமுக இருக்கக்கூடிய அது என்ன சொல்றது விசுவாசமா இல்லை வந்து இவருக்கு வந்து விஜய் பிடிக்காதுன்னு சொல்றதா என்ன சொல்றது மசாலா படம் வெற்றி மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லலாமா? சரி, நீங்க சொல்றீங்க அப்படின்னா இப்போ நாளைக்கு வந்து திரும்ப சப்போர்ட் பண்ண வர்றாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கொளத்தூருங்கிறது வந்து ஸ்டாலினோட கோட்டை. கோட்டையில பெரிய ஹோட்டல்ல ஒட்டுமொத்த கோட்டையுமே காலி விழுந்துருச்சு. VS பாபு என்கின்ற ஒரு சாதாரண ஒரு திரு ஸ்டாலினை போயிட்டு அவ்வளோ வாக்கு வித்தியாசத்துல தோற்கடிச்சிருக்காருன்னா மக்கள் எந்த அளவுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் மீதும் திமுக மீதும் வெறுப்பு இருந்திருப்பாங்க பாருங்க.